நடிகை கீர்த்தி சுரேஷை வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து வைரலாக போய்கிட்டு இருக்கும். அதாவது இப்போ சமீபத்தில் தான் பேபி ஜான் திரைப்படம் வந்துட்டு வெளியாச்சு. இந்த ஒரு திரைப்படத்தில் வருண் தவனுக்கு ஜோடியாக வந்து கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருந்திருப்பாங்க. திரைப்படத்தோட ரீமேக் தான் இந்த ஒரு திரைப்படம். பெரிய ஒரு பொருட்செலவில் தான் இந்த திரைப்படத்தை எடுத்தாங்க. இருந்துமே வந்து திரைப்படம் வசூலில் பார்த்தீங்கன்னா அட்டி வாங்க ஆரம்பிச்சிச்சு. நினைச்ச மாதிரி இல்லை படம் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில தான் திரைப்படத்தோட ஒரு போட்டோ ஷூட் வந்து நடந்துட்டு இருக்கும்போது நம்ம கீர்த்தி சுரேஷ் பார்த்தீங்கன்னா போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ பத்திரிகையாளர்கள் எல்லாருமே கிருத்தி அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தியை வந்து கூப்பிட்டு இருக்காங்க. நான் கிருத்தி கிடையாது, நான் கீர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே சமயம் வடநாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்களை வந்து தோசா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களாம். ஸோ அதே மாதிரி கீர்த்தியும் வந்து தோசா அப்படின்னு கூப்பிட, நான் ஒன்றும் வந்து தோசா கிடையாது, நான் என்ன கீர்த்தி தோசாவா, எனக்கு தோசா பிடிக்கும், ஆனால் நான் கீர்த்தி சுரேஷ் அப்படின்ற மாதிரி வந்து பதில் சொல்லியிருக்காங்க. 2023 பொங்கல் எப்படி தல ரசிகர்களுக்கு துணிவுப்பட பொங்கலா இருந்துச்சோ அதே மாதிரி 2025 பொங்கலும் விடாமுயற்சி பொங்கலா இருக்க போகுது. ஸோ திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 10 நாட்களே இருக்கு. அடுத்த வருஷம் பொறுக்க போகுது. ஸோ பொறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா தல ரசிகர்களுக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு ட்ரீட்டோட தான் அந்த வருஷம் வந்து பொறுக்குது. ஏன்னா ரொம்ப வெயிட் பண்ணாங்க விடாமுயற்சிக்காக. அப்படி வந்து விடாம வெயிட் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பொங்கலுக்கே வந்து ரிலீஸ் ஆகுது விடாமுயற்சி திரைப்படம். மிகப்பெரிய ஒரு பொருட்செலவுல தான் இந்த ஒரு திரைப்படத்தை எடுத்தாங்க. மகள் திருமணியோடைய இயக்கத்துல நம்ம தல அஜித்தோட நடிப்புல. ஸோ நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்துட்டு வெளியாக போகுது. வெளியாகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ புக்கிங்ல வந்துட்டு வேலையை காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல்கள் பாத்தீங்கன்னா வெளியாகிட்டு இருக்கு. ஸோ வெளிநாடுகள்ல வந்துட்டு இப்பவே ப்ரீ புக்கிங் ஆரம்பிச்சாச்சு. அந்த வகையில பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல மட்டுமே 36 லட்சத்தை இப்போ வரைக்கும் ப்ரீ புக்கிங்ல சம்பாதிச்சிருக்கு நம்ம விடாமுயற்சி திரைப்படம். பேய் படமெல்லாம் இந்த மனுஷனுக்கு நல்லா சூட் ஆகுதுல்ல. படம் கதை கூட நல்லா சாய்ஸ் பண்றாருல. படம் கூட ரொம்ப அருமையா வந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை பாராட்டுறாங்க அப்படின்னா அது அருள்நிதியோட நடிப்புல வெளியாகும் டிமாண்டி காலனி திரைப்படத்தை வந்து சொல்லலாம். டிமாண்டி காலனி திரைப்பட வெற்றிக்கு அப்புறமா 9 வருடங்கள் கழிச்சு தான் டிமாண்டி காலனி 2 திரைப்படம் வந்துட்டு எடுத்திருந்திருப்பாங்க. ஸோ 2024 இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு வெளியாகிருச்சு. அண்ட் அதே சமயம் அஜய் ஞானமுத்துவோட இயக்கத்துல நம்ம அருள்நிதி அண்ட் பிரியா பவானி சங்கர் இவங்க தான் இந்த ஒரு திரைப்படத்துல நடிச்சிருந்திருப்பாங்க. விமர்சனம் ரீதியாகவும் சரி, வசூல் ரீதியாகவும் சரி, மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு இந்த ஒரு திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு. வித்தியாசமான கதைக்களங்களை வந்துட்டு இவங்க கையாளுறதுனால. அண்ட் இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா திரைப்படம் முடியும் போதே 3க்கான ஹிண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. ரொம்ப வித்தியாசமா கொடுத்திருந்திருப்பாங்க. ஸோ ரசிகர்களுக்குள்ள வந்து ஒரு எதிர்பார்ப்பை வந்து அது கிரியேட் பண்ணுது. எப்போ வரும் பார்ட் 3 எப்போ வரும், அந்த கதைக்களம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும் போதுதான் இப்போ வந்துட்டு டிமாண்டி காலனி 3க்கான பணிகளை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஸோ ரசிகர்கள் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அடுத்த வருஷம் வந்து பார்த்துடலாம் டிமாண்டி காலனி 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த அருள்நிதியோட பேய் படங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்லா நடிச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னால. ஸோ யாரெல்லாம் வந்து டிமாண்டி காலனி 3க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்